அமைச்சர் மனோ தங்கராஜ் நான்குவழி சாலையை தடுத்து விட்டாருன்னு சொல்லி பொன்னார் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன நான் பதிலே சொல்ல விடாது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்சென்சிபிலிட்டி, ஒரு அதை வந்து நம்ம அந்த அளவு விளக்கமே சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தவரை இந்த 4 வழிச்சாலை வராமல் போனதற்கு முழு முதல் காரணம் பொன்னார் தான். ஏன்னா அந்த சாலை வந்து மாண்புமிகு இந்திய அமைச்சராக நம்முடைய டிஆர் பாலவண்ணன் அவர் இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. அந்த பாலிசி நோட்டை படித்து பார்த்தா தெளிவாக இருக்குது. அதாவது எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங், வைடனிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் NH 47 அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நான் NH 47 விரிவாக்கம் செய்து பலப்படுத்துவது என்று அந்த சாலையில் இருக்குது. ஆனால் இவர்கள் தங்களுடைய அபிலாஷைகளுக்கு வேண்டாங்க, தங்களுடைய விருப்புகளுக்கு வேண்டி அதை வந்து போனால் அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அந்த சாலையை வந்து ஒரு நியூ அலைன்மெண்ட் போட்டு கொண்டு வராங்க. அதனுடைய விளைவு 1200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பச்சை மண், பச்சை விவசாய மண், முற்போக சாவடி மண் பொன் ராதாகிருஷ்ணனுடைய புண்ணியத்தினால இன்னைக்கு கட்டாந்தரையாக ஆக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இது தவறு, பாலிசி நோட்டில் என்ன இருக்கோ அதன்படி தான் சாலை அமைக்கணும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம். இன்றைக்கி என்னுடைய நிலைப்பாடு அதுதான். ஆனால் அதை மீறி அந்த சாலையை போட்டு சீரழித்து அந்த வேலையை முடியும் பைண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி கழக ஆட்சி வந்த பிறகு மீண்டும் அந்த சாலை பணியை நாங்கள் வந்து ஒன்றிய அரசில் சொல்லி அதை டெண்டர் போட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து தப்பு அவங்க தான். நீங்கள் சொல்கிற என்ன சொல்லியா வந்தாச்சுன்னா மசூதிகள், தேவாலயங்கள், நீங்கள் அது இதெல்லாம் வந்து இருட்டு கொண்டு ஓட்டடைக்கு. நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சாவ யாரும் கேட்க போகிறாங்களா? இப்போ ஜியான் வாப்சியை உடக்கி நிற்காவ எத்தனை இடங்களில் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு சாலை வந்து விரிவாக்கம் செய்கின்ற நேரத்தில் அதில் வந்து இதெல்லாம் வந்து இவர் வந்து பொய்யாக சொல்லக்கூடிய இது தன்னுடைய சொந்த நலன்களுக்காக செய்யப்பட்ட இதே தவிர இது பொதுநல எண்ணம். அப்படி பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய பொதுநல எண்ணம் நான் பார்க்கலையா? இப்போ வந்திருக்கிறதுலேயும் கோயில்கள், ஆலயங்கள் எல்லாமே இப்போ இடிபட்டிருக்கு. எத்தனை ஏழைகளுக்கு வீடு இடிபட்டிருக்கு, எத்தனையோ ஏழைகள். அதில் வந்து இதெல்லாம் வந்து இது நொண்டி சாக்குன்னு சொல்லுது. இதில் ஒன்றுமே இல்லை. தமிழகத்தை மதசார்புள்ள மாநிலமாக மாற்ற முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு விழுந்து சிரிக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். எவ்வளவு அதாவது இவங்கெல்லாம் இந்த படித்த மக்கள், நாகரிகமான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார்களே என்று பார்த்து எங்களுக்கெல்லாம் அதை பற்றி வருத்தப்பட தான் முடியுது. நீங்கள் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள், ஒரு உதாரணத்துக்காக வியட்நாமே எடுங்க, இந்தியாவோட எவ்வளவோ கீழே இருந்த நாடு இன்னும் எவ்வளவோ உயர்ந்து போயிருக்கிறது. நேற்று முந்தின பட்ஜெட் போட்டிருக்கு, அதில் ஏதாவது இருக்குதா? வருத்தமாக இருக்குது. ஏதாவது இருக்குதா? நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகளில் உள்ள பட்ஜெட்டை படித்து பார்க்க சொல்லுங்கள். எப்படி பட்ஜெட் இருக்குது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு என்ற குறியீடு தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை உறுதிப்படுது. 142வது இடத்துல இந்தியா இருக்கிறது என்பது வெட்கக்கேடு, கேவலம். இதை விட ஒரு அசிங்கம், இதை விட ஒரு கேவலம் இந்திய நாட்டிற்கு இருக்க முடியாது. ஏன்னா மனித வள மேம்பாட்டு குறியீடு என்பது தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக, சுகமாக, சௌரியமாக வாழுகான உள்ளதான் அளவிடக்கூடிய ஒன்று. அதில் வந்து 142 இருந்துக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் நாட்டை முன்னே கொண்டு வந்துட்டோன்னா எங்கே கொண்டு வந்தாங்கன்னு அவங்களாம் வளர்க்க சொல்லணும். அதே சூழ்நிலையில் இதே குறியீட்டில் தமிழகம் வந்து ராமநாதபுரம் உட்பட மாவட்டங்கள் அதை விட பீகாரை விட பின்னுக்கு தங்கியிருக்க அண்ணாமலை. நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு குக்கிராமத்தை வேணா, ஒரு மலைவாழ் கிராமத்தை வச்சு எங்களோடு பேசுவதற்கு மேடையில் பேச தயாராக இருக்கான்னு கேளுங்க. நான் அவரை மேடையில் சந்திக்கிறேன். அதற்கு யோக்கியம் உண்டுன்னா அந்த ஆளை வர சொல்லுங்கள். இல்லை எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் போய் பேச. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகத்தை ஒப்பிடுவதற்கு எந்த பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் அப்படி ஒரு நிலைமை இல்லை. என்ன தேர்தல் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீனவ மக்களுடைய வாக்கு வந்து முக்கியமாக இருக்கு. அவங்களோட ஒரு கோரிக்கை என்னன்னா மீனவ பிரதிநிதியை வந்து வாக்காளர்கள் நிறுத்தணும். அதிமுக வந்து ஒரு மீனவர பிரதிநிதியை நிறுத்தி இருக்காங்க. அதனால இந்த இப்போ காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸ் தான் வந்து தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து பின்னடைவை ஏற்படுத்துமா? தம்பி, நீங்கள் வந்து அவங்க கோரிக்கையை வந்து நான் வந்து மதிக்கிறேன். அதான் எல்லாரும் அவருடைய பிரதிநிதிகள் வரணும்னு நினைக்கல, எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் என்பது வெறும் இந்த ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் வச்சு நடத்துதல்ல, அது தேசத்தினுடைய நலன் சார்ந்து நடக்கக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து இந்தியாவிற்கு ஒட்டுமொத்த ஒரு சவாலாக இந்தியாவோட அமைதிக்கு, ஒற்றுமைக்கு, ஜனநாயகத்திற்கு,
மனித வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பிஜேபியை அகற்றுவது என்பதுதான் கன்னியாகுமரி மாவட்டம் படித்த மாவட்டத்து மக்களுடைய ஒரே இலக்காக இருக்கும். அதில் எந்த சூழலிலையும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் இங்கு 100% வெற்றி பெறுவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.